சந்ததியினரின் சங்கதி. அப்பா வருத்தப்படாத சந்ததியினரின் தந்தை. பெரியவன் கேசவன் விவரமே தெரியாதவன். பெரியவள் மாதவி கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றவள். இளையவன் பாபு லேசான சோம்பேறி. இளையவள் பூங்கோதை கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. வேலையால் சுந்தரி வயக்காட்டில் வேலை செய்பவள். மாமா முனுசாமி ஊர் விவரம் தெரிஞ்சவர், பொற்கொள்ளன். காட்சி 1. அப்பாவின் வருத்தம். 4 பிள்ளைகளை பெற்ற தந்தை தனது நாற்காலியில் அமர்ந்தபடி தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் தனது 4 பிள்ளைகளும் ஒன்றுக்கும் உதவாத வேலையை செய்து கொண்டிருந்தனர். இப்படி எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம வீணா பொழுது கழிக்கிறீங்களே, இவங்களை எப்படி கரசிக்க போறேனோ. அப்பாவின் தலையில் ஒரு பல்ப் எரியுது. அட, இப்படி செஞ்சா என்ன? எனது மைதுனன் ஒரு விவரமான மனுஷன். அவன் கிட்ட என் பிள்ளைகளை அனுப்பி வைத்தால் ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பான். அப்பா மைத்துனருக்கு போன் செய்கிறார். முனுசுவாமி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன் மாமா. நீங்களும் நமது அடுத்த சந்ததியினரும் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்கிற? அந்த அடுத்த சந்ததியரை பத்தி பேசதான் உன்னை கூப்பிட்டேன். ஏதோ வருத்தத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே. நான் என்ன உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த 4 பிள்ளைகளும் உன்னிடம் கொஞ்ச காலம் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் விவரத்தை சொல்லி தேற்றி அனுப்பு. சரி மாமா, நீங்க அனுப்பி வைங்க. காட்சி 2. அப்பாவின் வேண்டுகோள். பெரியவன் காதில் எதையோ மாட்டிக்கொண்டு காலையும் கையையும் அசைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தான். என்னப்பா, உங்களுக்கும் நடனம் ஆடணுமா? இதுக்கு பேர் நடனமா? இப்போ ஒண்ணுவேனா, நீ மாமா வீட்டுக்கு போய் எல்லாரும் சௌக்கியமா கேட்டுட்டு வா. இன்னொரு விஷயம், அந்த ஊர்ல ஒரு மண்ணும் இல்ல. என்னது, அந்த ஊர்ல ஒரு மண்ணும் இல்லையா? ஐயோ பாவம், மண் இல்லாம எப்படிதான் இருக்காங்களோ. சரி அப்பா, நான் போயிட்டு வரேன். மாதவி காது கேளாதவள் போல் தலைகீழாக தொங்கிக் கொண்டு ஏதோ செய்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று கூப்பிட்டார் அப்பா. மாதவி, மாதவி, என்னப்பா வேணும்? இப்படி எதுவும் கத்துக்காம காலம் போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மாமா வீட்டுக்கு போய் கொஞ்சம் விவசாயம் கத்துக்கிட்டு வா. விவசாயம் கத்துட்டு என்ன பண்ண போறோமோ. சரி, மாமா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு திருப்பி வரலாம்.
இளையவனே, என்னடா பேட்டும் பால்மா அலையிற? நான் பெரிய ஐபிஎல் பிளேயரா ஆக போறேன். நான் தான் உன் ஆட்ட பாட்டு இருக்கேனே. பேட் வீசும்போது ஃபேன் கூட தேவையில்ல, நல்லா காத்து வருது. ஆனா ஒரு பாலுமே அடிக்கல. அதனால நீ மாமா பால் பண்ணையில கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு வா. ஐயோ, பால் பண்ணையா? ஒரே நாத்தமா அடிக்குமே, என்ன பண்ணுறது? சரி, தகப்பன்னு சொல்றது தத்துக்கூடாது, அதனால போயிட்டு வரேன். நீ என்னமா செஞ்சுட்டு இருக்க பூங்கோதை? நான் அந்த மரத்துல எத்தனை காக்கா இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கேன்பா. சுத்தம். நீ காக்கா என்றது நிறுத்திட்டு உருப்படியா ஒரு வேலை சொல்ற, அத செய். நீ இந்தா 2000 ரூபாய். நீ மாமா வீட்டுக்கு போய் அவர் சொல்றபடி ஒரு தொழில் கத்துக்கிட்டு வா. காக்கான்றது முக்கியமா இல்ல வியாபாரம் முக்கியமா? நான் வரத்துக்குள்ள இந்த காக்கா எல்லாம் பறந்து போயிடும். சரி, மாமா என்ன சொல்றாருன்னு பார்க்க. காட்சி 3. மாமாவின் வழிகாட்டல். என்ன கேசுவா, இப்படி மூட்டையா ஏதோ கொண்டு வர? எனக்கு ஏதாவது பெரிய பரிசு கொண்டு வந்திருக்கியா? அட நீங்க வேற மாமா, அப்பதான் இந்த ஊர்ல ஒரு மண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால்தான் எங்க ஊர்ல இருந்து மண்ணை மூட்டையில கட்டி கொண்டு வந்தேன். எப்படி என்னோட சுய புத்தி? மருமகனே, இப்ப தாண்டா ஏன் உங்க அப்பா உன்னை என்கிட்ட அனுப்பினாருன்னு புரியுது. சரி, இதுக்கு மேல நீ வெளிய போகும்போது ஒரு புத்திசாலியை கூட்டிட்டு போ. அப்பதான் அவனிடம் உனக்கு நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்சுக்குவ. உங்க அண்ணன் என்னமா யோசிக்கிறான் பாத்தியா? எனக்கு புல் அடிக்குது. சரி, உன்னோட திட்டம் என்ன? கேசவன் அப்படிதான், அவன் ஒரு கோமாளி. ஆனா நான் அப்படி இல்ல. நான் அவங்க கிட்ட விவசாயம் கத்துக்கலான்னு வந்தேன். நல்லது. நீ எப்பவே நம்ம நிலத்துக்கு போய் கடலை பயிர் வேலை எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. மாதவி வயலுக்கு செல்கிறாள். வாரா சின்ன மருமகனே, உன்னோட சங்கதி என்ன? மாமா, நான் வித்தியாசமானவன். அப்பா என்ன பால் பண்ண வியாபாரம் பற்றி தெரிஞ்சுக்க அனுப்புனாரு. சரி, நீ எப்பவே நம்ம பால் பண்ணைக்கு போய் பால் எப்படி கறக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. பாபு பண்ணைக்கு செல்கிறான். பூங்கோதே, வா வா, நீ என்ன செய்யலாம்னு வந்திருக்க? மாமா, அப்பா என்னிடம் இந்த பணம் கொடுத்து எப்படி வியாபாரம் செய்ய கத்துக்கொண்டு வர சொன்னா. அப்படியா? இந்த பணத்தை வச்சு பஞ்ச மூட்டைய வாங்கி அதை சுற்றப்படுத்தி விற்றா நல்ல லாபம் பார்க்கலாம். பூங்கோதை சந்தைக்கு செல்கிறாள். காட்சி 4. விலையின் வினை. வயலில் மாதவி விதைக்கு வைத்திருந்த கடலையை சாப்பிட்டபடி இருந்தாள். என்னம்மா இது? கடலை இப்படி பச்சையா சாப்பிடுங்க, கருங்க, நான் வறுத்து தரேன், சுவையா இருக்கும். வறுத்த கடலையே நல்லா சுவையா இருக்கே. சுந்தரி, ஏன் நம்ம விதை கடலையை வறுத்து நடக்கூடாது?
அப்படி செஞ்சா வறுத்த கடலையாவே முளைக்குமே, நமக்கும் வேலை மிச்சம். ஐயோ, அப்படி செஞ்சா கடலை முளைக்கவே முளைக்காதே. நீ சும்மாரு, நான் எஜமானி சொல்றேன். முதல்ல எல்லா கடலையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் விதைங்க. பயிர் முளையாமல் வீணாகியது. காட்சி 5. சேமிப்பு திட்டம். பாபு பால் பண்ணைக்கு சென்று அங்கு மாட்டுத் தொழுவத்தில் பால் கறப்பதை பார்க்கிறான். சுந்தரி, நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுருக்கேன். ஏன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பால் கறக்கணும்? முதலாளி, அப்படி செஞ்சாதான் கண்ணுக்குட்டிக்கு பால் மிஞ்சம். அப்போதான் நல்ல பால் சுரக்கும். இது ரொம்ப நேரம் ஆகும், வேல்யூ ஜாஸ்தி. என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு மாசத்துக்கு பாலே கறக்காதீங்க. ஒரு மாசம் கழிச்சு பால் கறந்தா நிறைய பால் வரும், நமக்கும் வேலை மிச்சம். ஐயோ, அப்படி செஞ்சா பால் வராது. சுந்தரி, நான் சொல்றத செய். காட்சி 6. பஞ்சும் நெருப்பும். பூங்கோதை சந்தையில் பஞ்சு விற்கிறாள். பஞ்சு 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 வாங்கலையோ பஞ்சு. நானும் எவ்வளோ நாள் கூவி கூவி வைக்கிறேன், ஆனா வித்த பாடம் தெரியலையே. ஒரு வேளை இந்த பஞ்சு எல்லாம் அழுக்கா இருக்கனால யாரும் வாங்கலையோ? பூங்கோதை பக்கத்தில் உள்ள பொற்கொள்ளன் பட்டறையில் ஒரு பெண்மணி வேலை செய்வதை கவனிக்கிறாள். அம்மா, என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தங்கத்தை நெருப்புல காட்டி சுத்தப்படுத்துறேம்மா. ஓ, அப்படின்னா நானும் இந்த பஞ்சைய நெருப்புல காட்டினா அதுவும் சுத்தமாகும். அப்புறமா எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. பஞ்சு நெருப்பில் சாம்பல் ஆகியது. காட்சி 7. திருந்திய சந்ததியினர். ஒரு வருட காலம் கழித்து அப்பா தன் பிள்ளைகளை காண வருகிறார். முன்னுசாமி, என் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? மாமா, அது அவங்களே உங்ககிட்ட சொல்வாங்க. அப்பா, நான் மாமாவின் வழிகாட்டுதல் படி ஒரு புத்திசாலியுடன் செல்கிறேன். அவனிடமிருந்து நான் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு வளர்ச்சி அடைந்துள்ளேன். அப்பா, நான் என் மடமையை விலக்கி என்று ஒரு பெரிய கடலை வியாபாரி ஆகிவிட்டேன். விவசாயத்துக்கு மதிப்பு கூட்டி வியாபாரம் எப்படி பெருக்குவது என்று கற்றுக்கொண்டேன். ஆமாம் அப்பா, நானும் ஒரு பெரிய பால் வியாபாரி ஆகிவிட்டேன். எனது சோம்பலை சரி செய்து கடின உழைப்பால் முன்னேறி உள்ளேன். நானும் அப்படிதான் அப்பா. என் ஆர்வ கோளாறிலிருந்து விலகி மாமாவின் அறிவுரையினால் பஞ்சிலிருந்து பொம்மை செய்து விற்று வெற்றி அடைந்தேன். சரியான வழிகாட்டுதல் கிடைச்சு இப்ப எல்லாருமே தொழில் முனைவோரா மாறிட்டாங்க. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. காட்சி 8. குறும்பு இன்னும் விடல. பிள்ளைகள் அனைவரும் காட்சி ஒன்றில் இருந்தவாறு தோன்றுகிறார்கள். அப்பா அதை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். என்னதான் நடக்குதுங்க? அப்போ இது வரைக்கும் எல்லாம் நடந்தது வெறும் கனவா? பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு தான் செஞ்சோம். நீதி. விவரம் தெரியாம இறங்குனா தோல்விதான் கிடைக்கும். ஆனா சரியான வழிகாட்டி இருந்தால் எந்த தொழிலிலும் வெற்றி அடையலாம்.
இப்போ நடிச்சு காட்டின எல்லா மாணவர்களும் அவங்கள அறிமுகப்படுத்திப்பாங்க. நான் கோபிகா ஸ்ரீ, தீக்ஷா பாரதி ராஜா, ஆதித் முத்துராமன், அபராஜித் ஸ்ரீகாந்த், ஆர்யா ஆனந்த், அதுல்யா பிரேம்குமார், கவின் முத்துக்குமரன். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் பள்ளிக்கு ரொம்ப நன்றி. இதில் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க இந்த பிள்ளைகள் எல்லாருமே. முதல்ல இருந்தே நம்ம எப்போ நாடகம் போட போகிறோம் என்ன அப்படின்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றி. அண்ட் இது எல்லாத்தையும் மெருகேற்றி நிறைய இசையெல்லாம் சேர்த்து கொடுத்த என்னோட கணவர் தேவராஜுக்கும் நன்றி. வணக்கம்.